அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையில் ஒரு யதார்த்த உண்மையை இன்று இறைவார்த்தை விளக்குகிறது. தவறு வாழ்க்கையின் உயர்வு. எனது தப்பு செஞ்சாதான் வாழ்க்கையில உயர முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைங்க. தவறுகள் நாம் இயல்பாகவே மனித இயல்பை நாம் செய்து விடுகிறோம். அந்த தவறுகளிலிருந்து மாறுபட்டு நாம் நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிற பொழுது உயர்வு நிச்சயம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு விளக்கமாக தருகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இறைவனின் வல்லமையான ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். தவறுகள் வாழ்க்கையின் உயர்வு என்று நான் ஏன் கூறுகிறேன் என்றால், மத்தேயு நற்செய்தி 26:33 பேதுரு சொல்லுகிறார், எல்லோரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு ஓட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இன்று இயல்பாகவே மனித வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற இந்த சமுதாயம் யாரையாவது பின்பற்றி கொண்டும் எதையாவது தேடி ஓடிக்கொண்டும் தான் இருக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, சிலர் அதிகாரத்தை தேடி ஓடுகிறார்கள், சிலர் பொருட்களை தேடி ஓடுகிறார்கள், சிலர் பதவி பட்டம் என்று இதன் பின் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பணமோ அதிகாரமோ பொருளோ நிச்சயம் ஒரு மனிதனுக்கு பலவிதமான தவறுகளை நிகழ்த்த அவனுக்கு ஒரு அறிகுறையாக இருந்து வாழ்ந்து வருகிறது. ஆனால் இந்த தவறுகளில் இருந்து அவன் மாறுபட்டு இருக்க வேண்டும் என்று வார்த்தை இன்று சிந்திக்க அழைப்பு விடுகிறது. தனக்கு ஆபத்து வரும் நிலையில் இயேசுவை மறுதலித்து ஓடி போய் விடுகிறார் இந்த பேதுரு. இப்படி ஓடி போய் விட்டவரிடம் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்கிறார், நீர் என்னை அன்பு செய்கிறாயா, நீர் என்னை அன்பு செய்கிறாயா, நீர் என்னை அன்பு செய்கிறாயா என்று இந்த 3 முறை ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நீர்தானே என்னை 3 முறை மறுதலித்து ஓடி சென்று விட்டாய், எப்படி இவரிடம் நான் தனது திருச்சபையை ஒப்படைப்பது என்ற ஒரு கேள்வி நிச்சயம் ஆண்டவர் இயேசுவின் மனதில் இருந்திருக்கும். ஆகையால் தான் அவரிடம் இந்த 3 முறையும் என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று கேள்வி எழுப்புகிறார். இன்று நமது வாழ்க்கையிலும் சற்று சிந்தனை செய்வோம். ஆபத்து வருகின்ற பொழுது நாம் விட்டு ஓடி சென்று விடுகிறோம். ஆனால் ஆபத்தை எதிர்கொண்டு அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். தவறுகள் நிகழ்ந்தாலும் அதோடு நாம் போராடி வெற்றி கொள்ள வேண்டும் என்று வார்த்தை சொல்லி தருகிறது. ஆனால் பேதுரு மீண்டும் மனமாறி திருச்சபையை நல்ல முறையில் வழி நடத்துவதை நாம் ஒவ்வொரு முறையும் பார்த்திருக்கிறோம். இன்று திருச்சபை வளர்ந்திருக்கிறது அல்லவா? அன்புமிக்கவர்களே, கடவுள் வல்லவரை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக தன் தவறை உணர்ந்து மனமாறியவரை, ஒரு நல்ல மனிதனை ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்தார், பேதுருவை. எனவே நமது வாழ்க்கையில் இன்று நமக்கு தேவைப்படுவது என்ன? அதிகாரமும் பட்டமும் பதவியும் உயர்வும் தான் நமக்கு தேவைப்படுகிறதா என்று வார்த்தை அழகாக சொல்லி தருகிறது. அறிவில் சிறந்தவர்களை விட நெறியில் நல்லவர்களாக இருப்பவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று, பணம் படைத்தவர்களை விட குணம் படைத்தவர்களை தேடுங்கள் என்று சொல்லி தருகிறது. வேகம் கொண்டவர்களை விட விவேகம் கொண்ட மனித நேயம் கொண்டவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி தருகிறது. சிகரத்தை தொட்டு சிறந்த அறிவாளையும் இவன் சிறந்தவன் என்று இந்த சிகரத்தை தொட்டவனை இன்று தேர்ந்தெடுக்க சொல்லவில்லை, மாறாக தனது வாழ்க்கையிலே அன்றாட சிரமங்களை சமாளித்து உயருகின்ற ஒரு மனிதனை தேர்ந்தெடுங்கள் என்று வார்த்தை சொல்லி தருகிறது. அன்புமிக்கவர்களே, ஏனென்றால் சில நேரங்களில் நம்மள வாழ்க்கையை கடக்க எதிர்பாராத யாரோ ஒருவர் பாலமாக இருக்கிறார்கள். நாம் பாலமின்றி நினைக்கிற மனிதர்கள் நமக்கு பாடமாக நிகழ்ந்து விடுகிறார்கள். எனவே நமக்கு பாலமாக ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை நிலைத்திருக்கிறது நமது வாழ்க்கையிலே. 1 பேதுரு 5:3 சொல்லுகிறார், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அடக்கி ஆள்வதும் பணம் படைத்த செல்வங்களை கொண்டு அதிகாரத்தை கொண்டு அடக்குமுறைகளை நாம் பயன்படுத்த வருகிறோம். இதிலிருந்து மாறுபட்டு ஆண்டவர் குணம் படைத்தவர்களை தேர்ந்தெடுங்கள். தவறு இழைத்தாலும் அதில் இருந்து மனம் மாறி நீங்கள் முன்னேற முயற்சி செய்யுங்கள். என்னால முடியல, எனக்கு ஒரே சோதனை, எனக்கு ஒரே வேதனை, நான் எப்படி இருந்து வெளியே வர்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா நிச்சயமா முடியாது. ஆனால் நமது எண்ணங்களையும் நமது செயல்களையும் மாற்றி அமைக்கிற பொழுது நாம் உயர்வு பெறுகிறோம். அன்புமிக்கவர்களே, என்னைக்கும் தவறு 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அது தவறாதான் இருக்கும். அந்த தவறிலிருந்து இந்த மனிதன் மாறுபட்டு விட்டான் என்று நினைக்கின்ற பொழுது அவன் உயர்வு அடைகிறான். அன்புமிக்கவர்களே, எந்த தவறுகளையும் செய்யாத மனிதன் எந்த விஷயத்தையும் செய்யாதவனாதான் இருப்பான்.
எதையுமே அவனால செய்ய முடியாது. தவறு இழைக்கின்ற பொழுது நாம் உயர்வு அடைகிறோம். அதை உணர்ந்து கொள்வோம், வாழ்வில் ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எத்தனையோ நேரங்களிலே பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிட்டு நாங்கள் தவறு செய்து விட்டார் என்று தவறுகளையே எங்கள் வாழ்வில் மையமாக கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து எங்கள் குடும்பங்களிலே நான் தவறுகள் இழைக்கின்ற பொழுது நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து, நிச்சயம் தவறு எங்களுக்கு பாடங்களை கற்பித்து எங்களுக்கு உயர்வை அளிக்கிறது என்ற அந்த மேன்மையை கற்றுத்தருகிறது. அன்புமிக்க இறைவா, நீர் எங்களோடு தங்கும் பேதுருவை நீர் வழி நடத்தி திருச்சபையின் தலைவனாக உயர்த்தியது போல எங்கள் வாழ்வில் தவறுகளை மன்னித்து ஒருவர் மற்றவரை நேசித்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.